அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, டியூட் ஸ்பேரில் ஆக்ரோலக்ஸ் 80ங்க, லேட்டஸ்ட்டு சிஆர்டி மாடலு. அந்த டிராக்டரோட பிடிஎஃப் பவர் எந்த அளவுக்கு இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் என்ன, மைலேஜ் என்ன, ரியல் டைம் மைலேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்கலாம். வாட்டர் ஃபீல்டு பார்த்திங்கன்னா கதிலிங்க, வெட்டானதுக்கப்புறம் நிறைய அழுகல் வாழையோடு இருக்குது. பின்னாடி ரொட்டாவேட்டர்னு பார்த்தா தரணியோட ரொட்டாவேட்டர் வந்து போட்டிருக்கிறாங்க, ஹெவி டியூட்டி ரொட்டாவேட்ரு. இதே சேம் யூசர்கிட்ட பார்த்தீங்கன்னா வாழை ஓட்டுறதுக்காக டஸ்கர் எடுத்துக்கிறாங்க, சத்தியமான் டஸ்கரு. இன்னொரு ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அந்த டஸ்கரோட இந்த டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க, ஆவரேஜ் மைலேஜ் என்ன, டியூட் ஸ்பேரோட ஒரிஜினல் மைலேஜ் என்ன, அது எல்லாமே பார்க்கலாங்க. டியூட் ஸ்பேரில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் தாங்க. நிறைய பேர் விரும்பி எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா டியூட் ஸ்பேரை மைலேஜ்க்காக தான் விரும்பி எடுப்பாங்க. ஸோ மைலேஜ் ஸ்பெஷலுங்க டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். பழைய மாடல் 80ல் பார்த்தீங்கன்னா 4 சிலிண்டர் இன்ஜினுங்க, 80 ஹெச்பி கேட்டகரிங்க. இதோட பியூர் ஹெச்பி பார்த்தீங்கன்னா 75 ஹெச்பிங்க, இன்ஜினோட ஹெச்பி 80 ஹெச்பி கேட்டகரியில் வரும். அப்புறம் இது பழைய மாடலுக்கு இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் டிராபேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. சிஆர்டினா என்னென்னா கான்செப்ட் என்னென்னா, நிறைய பேர் வந்து பயப்படுறாங்க சிஆர்டினாலே. நார்மல் இன்ஜினோட சிஆர்டி பார்த்தீங்கன்னா டீசல் வந்து அதிக ப்ரெஷரில் உள்ள சப்ளை ஆகும் சேம்பருக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் என்னென்னா பயங்கரமாக 2100 to 2500 பார் ப்ரெஷரில் ஸ்ப்ரே ஆகும். பயங்கரமான ப்ரெஷரில் வந்து ஸ்ப்ரே ஆகிறதுனால என்னென்னா அதிகமாக வெடிக்கும், அதோட ஃபயரிங் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் என்னென்னா ஃபியூல் எஃபிஷியன்சி, ஃபியூலை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணும் இன்ஜின் பார்த்தீங்கன்னா. அதனால தான் சிஆர்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா நார்மல் இன்ஜினை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பழைய மாடலுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா சிஆர்டிக்கும் இந்த ஃப்ரண்ட் லுக்கு வந்து மாற்றிருப்பாங்க. எல்இடியில் ஹாலஜன் ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பிடிஏ கிளச் வந்து லிவர் லென்த்தாக கொடுத்துருப்பாங்க. 4 வீலர் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா செட் லிவரும் ஒரே சைடு வரும். அதை வந்து ரேஞ்ச் லிவர் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டாங்க. மெயின் கீரும் சட்டில் கீரும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருப்பாங்க. அதோட அந்த சட்டில் லிவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மெக்கானிசம் ஃபுல்லாக கீர் பாக்ஸ் ஹவுசிங்கில் வந்துடும், வெளியெல்லாம் எந்த லிங்கேஜும் வராது. அதுவுமே ஹெவி பண்ணிக்கிறாங்க. இதெல்லாமே அப்டேட்டுங்க. ஃப்ளோர் ஒர்க்கும் நீட்டாக இருக்கும். என்ன டஸ்ட்டு வந்து மேலே வருதுன்னு சொல்கிறாங்க, அது ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. டியூட் ஸ்பேர் வச்சுக்கிறீங்க. அப்புறம் அஸ்டன் ரேம்போடு வந்துருங்க. லிஃப்டிங் கெப்பாசிட்டி எல்லாம் ஹெவி. அப்புறம் இந்த டிசி வால்வோட செட்டப் வந்து வேறு மாதிரி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். இதெல்லாமே அப்டேட்டுங்க. பிடிஏ செக்ஷன் இதெல்லாமே இருக்கும். பிடிஏ செக்ஷனில் வந்து கம்ப்ளைண்ட் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹெவி பண்ணி கொடுத்துக்கிறான்னு சொல்லிக்கிறாங்க பழைய மாடலை விட. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா இது தரணி ஆக்ரோ ஓடுதுங்க, செயின் டிரைவ் ரொட்டாவேட்ரு, ஹெவி டியூட்டி தரணி ஆக்ரோவேட்டர் அவங்களோடதுங்க. கிளச் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் கிளச் வந்து போட்டிருக்கிறாங்க, கிளச் ஜாயிண்ட்டு. டிராக்டர் வாங்குறேங்க, வாழை ஓட்ட போகிறேன், எங்கள் ஏரியாவில் வாழையே ஓட்டினது இல்லைங்க அப்படின்னா இந்த செட்டப்பில் பண்ணிக்கங்க. பேசிக்காகவே ரொட்டாவேட்டர் வந்து இந்த மாதிரி தனியாக பெட்டில் தாங்க போடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். கலப்பை அளவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சென்சிங் இருக்கும். அந்த பெட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக இதோட மவுண்ட் ஆகிருக்கு ஹைட்ராலிக் செக்ஷனோட. இந்த செக்ஷன் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், ஹைட்ராலிக்கில் வேலை வரக்கூடாது, இந்த ஹவுசிங் கிராக் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா ட்ரெய்லர் பெட்டில் வந்து தனியாக பெட்டு வந்து போட்டுக்குங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு சேஃப்டியாக இருக்கும். ரொம்ப ஹெவியான இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் ரோட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க, ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது, அதிகமாக அடி விழுகும் அப்படின்னாலுமே இதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் வந்து போகாதுங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹவுசிங் கிராக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா பிராண்ட்லேயும் அதுதான் காமனுங்க, இந்த பிராண்ட் இல்லை, எல்லா பிராண்டுக்கும் அந்த மாதிரி தான் போடணும். டிராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஹரிமுருகாவில் போட்டிருக்கிறாங்க, எல்லாம் நீட்டாக இருக்கும். அண்டர் கார்டு ஒர்க்கெலாம் டிராக்டரை ஒட்டி கொடுப்பாங்க. அண்டர் கார்டு ஒர்க் வந்து இவங்க அந்த ஹைட்ராலிக் லைனிங்க்கு மட்டும் கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இதில் 4 வீலர் சாஃப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே வச்சு தான் கொடுத்துருப்பாங்க, வெளியே எதுவுமே தெரியாதுங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் இருக்குங்க. ஸ்டைலிஷான பம்பர் ஒர்க்கு, லேட்டஸ்ட் ஸ்டைலு. இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த 80ஓட டஸ்கர் ரொட்டாவேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் 4வது கீருங்க. க்ரீப்பரில் மொத்தம் 5 ஸ்பீடு வருதுங்க, 15 ஃபார்வேர்டு, 5 ரிவர்ஸுங்க. லோ ஹையில் 5 ரேஞ்சு, லோ ரேஞ்சில் 5 கீரு, ஹை ரேஞ்சில் 5 கீருங்க. அது போக க்ரீப்பரில் 5 கீர் வரும். சீட்டெல்லாம் சொகுசாக இருக்குங்க.
ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தா க்ரீப்பரில் 4வது கீருங்க, 4th கீரு. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 1600 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க. ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுங்க. இது ஃப்ளான்ஜ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச் ஃப்ளான்ஜுங்க. கத்தி பார்த்தீங்கன்னா எல்என்சி கத்திங்க. எல் டைப்பும் சி டைப்பும் கலந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கத்தி, டையோட கத்தி போட்டிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டாவேட்டர் வச்சுருக்கிறாங்க. ஹெவியான வாழைக்கெல்லாம் டஸ்கர் ரொட்டாவேட்டரில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு 550 to 600 கிலோ வெயிட் வரும். வெயிட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழைய மாடலுங்க. இந்த ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா அப்புறம் இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் 4 wheel drive பிரேக் வருங்க. இந்தியாவில் எந்த பிராண்ட்லேயும் கிடையாது. 4 வீலுக்கு பிரேக் அப்ளை பண்ணலாம். லோ ஹெச்பிலேருந்து இருக்குது. அப்புறம் ஃப்ரண்ட் கிரவுண்டுக்கு டிஃப்ரென்ஷியல் லாக்கு இந்த ஃபியூச்சர்லாம் இருக்குதுங்க. பழைய மாடலை காட்டிலும் பார்த்தீங்கன்னா இதில் சவுண்டே இல்லைங்க. இன்ஜினோட நாய்ஸ் இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக ஓடுது இன்ஜின் பார்த்தீங்கன்னா. டியூட் ஸ்பேர் வச்சுக்கிறீங்க அதிகமாக விரும்புகிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைலேஜுங்க. மெயினாக மைலேஜ் நல்லாயிருக்கும். வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 லிட்ரு, மினிமம் பார்த்தீங்கன்னா 6 லிட்டருங்க. 6 to 6 லிட்டரு தாங்க வாழை எவ்வளோ பொறுத்த வரைக்கும் மைலேஜ். அவ்வளோதான் டீசலே போங்க. ஸோ டியூட் ஸ்பேர் யாராச்சும் வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள். எதாவது அப்டேட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மேஜராக அந்த பிடிஎஸ் செக்ஷன் மட்டும் தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. மற்றபடி எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராதுங்க டிராக்டரில். கிளச் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் ஹெவி செராமிக் கிளச்சு. அவ்வளோ சீக்கிரம் லைஃபே போகாது. 6000 to 8000 மணி நேரங்க கேரண்டி லைஃப் கிளச்சை பொறுத்த வரைக்கும். ஆப்ரேட் பண்ணுற கீருன்னு பார்த்தாங்க க்ரீப்பரில் 4 கீரு. இதில் மொத்தம் 5 ஸ்பீடு கீர் பாக்ஸுங்க. இதோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 40 km/h வருங்க. இந்த ஹெச்பி செக்மெண்ட்லேயே ரோடு ஸ்பீடு வந்து இந்த டிராக்டரில் அதிகம். கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 15 ஃபார்வேர்டு 5 ரிவர்ஸுங்க. சூப்பரான கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 1500 ஆர்பிஎம், ஒரு 50 ஆர்பிஎம் ட்ராப் ஆகுதுங்க. பின்னாடி ஃபினிஷிங் பாருங்கள், சூப்பராக வருது. ரொட்டாவேட்டர் வெயிட் பத்தலைன்னு சொல்லிட்டு மண்ணு மூட்டை போட்டிருக்கிறாங்க. இவங்ககிட்டே டஸ்கர் ரொட்டாவேட்டர் இருக்குதுங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். வாழை சிறுசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ரொட்டாவேட்டரில் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. டிராக்டர் வந்து நல்லா பக்காவாக இருக்குதுங்க. வைப்ரேஷன் இல்லைங்க, நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. நல்லா நீட்டாக இருக்குது. மைலேஜ்னு பார்த்தாங்க இதோட மைலேஜ் 6 to 8 லிட்டருங்க. அதுதான் இதோட ஆவரேஜ் மைலேஜுங்க. நார்மலான வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 to 6.5 லிட்டர் தான் போகுதுங்க. டியூட் ஸ்பேரோட ஸ்பெஷலிஸ்ட்டே அதுதாங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த வேலையும் வராதுங்க. டியூட் ஸ்பேரை வச்சுருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து ஷேர் பண்ணுங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பானட்டில் வந்து வென்டிலேஷன் வந்து நல்லா இருக்குங்க. எவ்வளோ சாம்பலில் ஓட்டினாலும் அந்த பிரச்சனை வராது, டஸ்ட் அடித்து கம்ப்ளைண்ட் ஆகாதுங்க. ஏன்னா டர்போ இன்ஜினு, இதோட கூலிங் செக்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. டீசல் ரிட்டர்ன் கூலரு, டர்போ இன்டர் கூலரு, ரேடியேட்டர்னு. ஃப்ரண்ட்டில் வந்து டஸ்ட் அடித்து லாக் ஆனாவே இன்ஜின் ரொம்ப சிரமப்படுங்க ஓடுறக்கு. ஹீட் ஆயிரும், பர்ஃபார்மன்ஸ் வந்து ட்ராப் ஆகும். அதனால் வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட பிடிஓ அவுட்புட் வந்து ஸ்பீடு அதிகமாக இருக்கும். ரேட்டட் ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா பிடிஓக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். 2000 ஆர்பிஎம் தாங்க பிடிஓ ரேட்டட் ஆர்பிஎம் அவுட்புட்டு. அதனால் என்னென்னா மற்ற பிராண்டோட பார்த்தீங்கன்னா இதில் பிடிஓ ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி அவுட்புட்
வாழை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் ரொட்டாவேட்டர் வெயிட்டோடு இருக்கணும். வெயிட்டுக்காக மண் மூட்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இன்னுமே டஸ்கரெல்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா. அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்டேட் பண்ணுறா. அதோட பிடிஓ ஸ்பீடு வந்து 200 to 220 ஆர்பிஎம்மில் ரோட்டரி சுற்றணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாழை வெட்டி நல்லா ஃபினிஷிங் கொடுக்குங்க. அதில் இந்த கதிரி வாழையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்டி விட்டிங்கன்னா என்ன தான் ஃபினிஷிங் கொடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு இடத்துல கட்டாத தலையும். ரீசன் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு துளி முட்டி இருந்தாலும் அது அப்படியே தலையுங்க. கதிரியை பொறுத்த வரைக்கும் பிளேடு பார்த்தீங்கன்னா எல்என்சி டைப்புங்க. சி டைப்பு எல் டைப்பு கலந்த மாதிரி பிளேடு. டயோட பிளேடு வந்து போட்டிருக்கிறாங்க. ஸ்லீப்பரில் 4வது கியரில் 4th கியரில் ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 4 to 4.5 மணி நேரத்தில் கவர் ஆகுதுங்க. ஒரு ஏக்கர் ஓட்டி முடிக்கிறதுக்கு சொகுசாக இருக்குதுங்க. பழைய மாடலை காட்டிலும் இந்த டிராக்டர் நல்லா சொகுசாக இருக்குது. சவுண்டே இல்லைங்க. நீங்கள் வீடியோ பாட்டுக்கிற உங்களுக்கே தெரியும், நாய்ஸே இல்லை. இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக ஓடுது. ஹைட்ராலிக்ஸ் எல்லாமே ஹெவி டியூட்டியாக கொடுத்துக்கிறாங்க. இதில் நிறைய பேர் 18 சைஸ் டயரோட டிராக்டர் வந்து கேட்டிருக்கிறீங்க. அது வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் ஆக போகுதுங்க 18 சைஸ் டயரோட. அதுவும் இல்லாமல் நீ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹெச்பியும் வருங்க. டியூட் ஸ்பேரில் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட்டு கூடிய சீக்கிரம் கொடுக்குறேங்க. நல்லா இருக்குதுங்க டியூட் ஸ்பேரை பொறுத்த வரைக்கும். மெயினாக இன்ஜின் வேலை வராதுங்க, கிளச் வேலை வராது அவ்வளோ சீக்கிரம். பிடிஓ செக்ஷன் மட்டும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க கம்ப்ளைண்ட் வருதுன்னு. அது மட்டும் இன்னும் அப்டேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லைங்க டிராக்டரில். பதினோரு இன்ச் பிளாஞ்சுங்க. இந்த ரொட்டாவேட்டர் பார்த்தீங்கன்னா எல்என்ஜே டைப்பு பிளேயர் போட்டிருக்கிறாங்க. வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கிலோங்க. இந்த வாழை ஓட்டருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் வந்து பத்தாதனால அடிஷ்னலாக மண் மூட்டை போட்டிருக்கிறாங்க. ஸோ கமெண்டில் நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக கேட்பீங்க, என்ன ரொட்டாவேட்டர் இந்த ரொட்டாவேட்டர் இத்தனை ஹெச்பிக்கா அப்படின்னு கேட்பீங்க. வாழை வந்து இவங்ககிட்ட இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் இருக்கிறதுனால ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. டஸ்கர் ரொட்டாவேட்டர் இருக்குது இவங்ககிட்டே பார்த்தீங்கன்னா. ரொம்ப வாழை வந்து சின்ன வாழையே இருக்கிறதுனால இதில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கிட்டையுமே ஹை கிளியரன்ஸ் மாடல் ரொட்டாவேட்டர் வச்சுருப்பீங்க விரவலோ ஓட்டருக்கு வேண்டி. ஸோ அந்த ரொட்டாவேட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வாழையெல்லாம் இருக்குது, ஓட்ட முடியும் அப்படிங்கிற காமிக்கிறக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து எடுக்கிறேங்க. இப்போது 80 ஹெச்பி ஓடின ஃபீல்டுங்க. ஃபைனல் ரிசல்ட் இது தான். பக்காவாக வந்திருக்கு ஃபீல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும். டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எப்போவுமே வாழை ஓட்டுறதை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு வந்து ஓரளவுக்கு காஞ்ச ஃபீல்டில் ஓட்டுங்க. ஈரமான ஃபீல்டில் தயவு செஞ்சு ஓட்டவே வேண்டாங்க. இது 3 வெயிலாக இருக்குது, 3/4 ஏக்கரு. அப்படியே நேராக தாண்டி போயிட்டாங்க டிராக்டரில். ஸோ நீட்டாக ஃபினிஷிங் இருக்குது. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ரொட்டாவேட்டரை மேலே தூக்கி ஓட்டாதீங்க. ரோல் ஆகி ஜம்ப் ஆகி ஓடிச்சினாலே பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர்லேயும் ப்ராப்ளம் வரும், டிராக்டர்லேயும் பிரச்சனை வருங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.